சூப்பர். தேங்க்யூ சார். தக்காளி சட்னி ரொம்ப நல்லா இருக்குடா. சரவணா பண்ணானே? ஆமா சார். அதானே பார்த்தேன். தெரியும். மொத்தத்தில் ஒரு டுவெட். ஆசத்திரும். சார் 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 இது வெறும் டொயிட் மட்டும் இல்ல சார். இது ஒரு காதல் கதறல், காதலிச்சனோட வலி, அழுகை, ஓலம். சன்செட்ல மழை சோன் பெய்யுது சார். அடிவயத்துல இருந்து பாடுறேன் சார். காதலிக்கிற ஒவ்வொருத்தர் மனசுலயும் இந்த பாட்டு ஒரு பெரிய வலி ஏற்படுத்தணும் சார். ஏதாவது புதுசா பண்ணுங்க சார். சாரி டு சே திஸ் சார். சில சார் இல்ல சம் பெக்குலரா ஏதாவது டிஃபரெண்டா ட்ரை பண்ணலாம் சார். சூப்பர் சீன். இந்த மாதிரி ஏதாவது லவ் சிச்சுவேஷன் சொன்னா நம்மால அசத்துருவாரு. எழுதி வச்சுக்க. இந்த வருஷம் சூப்பர் ஹிட் சாங் தான். ஐ அம் வெரி கான்ஃபிடென்ட். யோ நீ ரொம்ப லக்கி ஃபெல்லையா. 4 டியூன் நல்ல டியூனா மாட்டிக்கிச்சு. ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிக்கோ, சூப்பர் ஹிட் ஆயிடும். இல்ல சார். என்ன இல்ல சார்? இல்ல சார், இதோட கொஞ்சம் பெட்டரா ட்ரை பண்ணலாமே சார். இன்னும் என்னையா பெட்டரா பண்ண முடியும்? இல்ல சார், காதலோட வேதனை சார். அத மியூசிக்கல் லாங்குவேஜ்ல புதுசா ஏதோ ட்ரை பண்ணலாமே சார். என்னையா புதுசா? சும்மா வளராதியா? இல்ல சார், தப்பா நினைச்சுக்காதீங்க சார். ப்ளீஸ் சார், என் மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்கிற அந்த ஃபீலிங் டோன் இதுல கிடைக்கல சார். வேற ஏதாவது ட்ரை பண்ணலாம் சார். யோ நீ மனசுக்குள்ள நடக்கிறது கொடுக்கறது அல்ல சினிமா. மக்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை கொடுக்கறதுக்கு நாம இருக்கே. எனக்கு தெரியும் மக்களுக்கு என்ன பிடிக்கும்னு. 4 டியூன் போட்டு வச்சிருக்கு. அதுல ஒன்னு சீக்கிரம் செலக்ட் பண்ணுங்க. சிகரெட் கொடையா? யோ எங்கயா பாத்துருக்க அறிவு கட்டவன். சார், நீங்க சொன்ன சிச்சுவேஷன் ஒரு கவிதை மாதிரி இருந்துச்சு சார். என்னையா பண்றது? அத மியூசிக் லாங்குவேஜ்ல கரெக்டா கன்வே பண்ண முடியும் சார். கண்டிப்பா முடியும் சார். இப்ப நீங்க சொல்ற மாதிரி ஒரு கூச்சமான வாலிபன் டக்குன்னு காதல வெளில சொல்றது கஷ்டம் சார். இந்த மரண அவஸ்தைய பிரமாதமா மியூசிக்ல சொல்லலாம் சார். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள், என்ன புரிஞ்சுக்கன்னு எதுமா சொல்றதுக்கு கர்நாடக சங்கீதம் தான் சார் பெஸ்ட். கர்நாடக சங்கீதத்தை ஆரம்பிச்சு சொல்லிட்டோமேங்கிற படபடுப்பு அப்படியே வெஸ்டர்ன் சொல்றோம். அதாவது கர்நாடக சங்கீதத்தை ஆரம்பிச்சு வெஸ்டர்னுக்கு மாறணும். அண்ட் சொல்லிட்டோம் மறுக்க கூடாதுங்கிற பயம். நீ எவ்வளவு உயரத்துல இருக்கங்கிறது எனக்கு தெரியும். ஆனாலும் காதல கேட்கறங்கிற விஷயத்த, அந்த ஏக்கத்தை கசல்ல சொல்லணும் சார். ஐயோ நீ இல்லைன்னா நான்ங்கிற விஷயத்த அந்த கதர்ல அப்படியே ஹிந்துஸ்தான்ல சொல்லணும் சார். இந்த ஃபியூஷன் வந்ததுன்னா நீங்க நினைக்கிற அந்த ஃபீலிங் கண்டிப்பா அந்த சாங்ல வரும் சார். யோ நீ சொல்றதுல ஏதோ கொஞ்சம் நான் நினைச்ச ஃபீலிங் வர மாதிரி தெரியுதியா? வரும் சார். பட் இப்ப சேஞ்ச் பண்ணி போலாமையா? கண்டிப்பா வரும் சார். நான் ட்ரை பண்ணிருக்கேன் சார். ஆமா, நீங்க யாரு? என் பேர் ஸ்ரீதர் சார். இங்க மியூசிக் டைரக்டர் சான்ஸ் தேடிட்டு இருக்கேன். ஆர்கேஆர் சார் தான் வர சொன்னாரு. சரி சரி போங்க போங்க போங்க. சரி சார். எந்த டியூன் செலக்ட் பண்ணிருக்க? சார் எனக்கு ஒரு புது ஐடியா கிடைச்சிருக்கு. என்ன ஐடியா? சார் கர்நாடக சங்கீதத்தை காதல சொல்றதுக்கு எடுத்துக்கிட்டு சொல்லிட்டேமேங்கிற படபடப்ப வெஸ்டர்ன்ல போட்டு சொல்லிட்டோம் அவன் மறுக்க கூடாதுங்கிற ஏக்க உணர்வை கசல் சாரி சார் கசல்ல போட்டு கசல்ல இருந்து அப்படியே இந்துஸ்தானுக்கு ஜம்ப் பண்றோம் சார். யார் சொன்னா? இல்ல சார், ஹீரோ வந்து ஹீரோயின். இந்த மேட்டர், இந்த மியூசிக் மேட்டர் யார் சொன்னா? சார் தான். வணக்கம் சார். யாரு? ஆர்கேஆர் சார் வர சொன்னாராம். எதுக்கு? மியூசிக் டைரக்டர் சான்ஸ் ட்ரை பண்ணிட்டு இருக்காராம். ஓஹோ, ஆர்கேஆர் வர சொன்னாரா? ஆமா சார். மியூசிக் சான்ஸ்க்கு. ஆமா. வெரி குட் சார். ரெடி சார். என்னையா ரெடி? பொட்டி எடுத்து வண்டியில வையா. பேக்கப். சார் ப்ளீஸ் சார், என்ன மன்னிச்சுங்க சார். ஏதோ ஆர்வத்தில் பேசிட்டேன் சார். என் லைஃப் சார். மியூசிக் டைரக்டர் கோச்சிட்டு போறாரு சார். என்னையா சொல்ற? கோச்சிட்டு போறாரா? ஆமா சார், சான்ஸ் கேட்ட அந்த பையன் மியூசிக் பத்தி டைரக்டர் சொல்லிருப்போம் போல இருக்கு. அதான். எந்த பையன்யா? அதான் நீங்க வர சொல்லி அந்த பொண்ணு கூட வந்தானே, அந்த பையன் தான் சார். அவன் மியூசிக் டைரக்டர் சான்ஸ் கேட்ட வந்தான். என்னையா இம்சை இது? வாயா. நீங்க இல்ல யாரோ கோலம்ல தான் பேசி கால் பண்ணோம். நீ கேட்டதால கிடைச்சிச்சல. அவனை வெச்சு சார் வேற சார் ப்ளீஸ். சார் தெரியாம பண்ண சார் ப்ளீஸ். நோ சார். சார் ஒரு நிமிஷம் ப்ளீஸ். ஏதோ தப்பு நடந்து போச்சு. அந்த பையன் யாருன்னு எனக்கு தெரியாது. ஏதோ சான்ஸ் கேட்க வந்தானா நீங்க கோச்சிட்டீங்களாமே? அதுக்கு என்ன? டைரக்டருக்கு அந்த பையனுக்கு நல்ல சிங்க ஆச்சு. இல்ல சார். அவனை வச்சு பண்ணிடுங்க. அடுத்த பிக்சர் பண்ணலாமே. சாரி சார், இந்த படமும் நீங்க தான் சார் பண்ணணும். நான் எவ்வளவு பிஸியா இருக்கு உங்களுக்கு தெரியல. இந்த வருஷம் எனக்கு ஒரு நாள் கூட டேட் கிடையாது. ஆனா நீங்க 2-3 வாட்டி என் ஆபீஸ்க்கு வந்து கேட்டதாலே நீங்க நல்ல ப்ரொடியூசர், உங்களுக்கு பண்ணலாம்னு நினைச்சேன். பரவாயில்ல, அந்த பையன் புத்திசாலி. அவனை வச்சு பண்ணிடுங்க சார். வந்து ப்ளீஸ். சார் சார் ஏன் தொல்லை பண்றீங்க? சார் 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 என்ன மன்னிச்சிடுங்க சார். தப்பா சொல்லிட்டேன் சார். ப்ளீஸ் கால்ல விழுந்து கெஞ்சி கேட்கிறேன் ப்ளீஸ் சார். பெரிய மனசு பண்ணுங்க சார் ப்ளீஸ். எழுதுவா. நீ எல்லாம் கம்போசிங் கேன்சல் பண்ண வர்றியா? அப்படி எல்லாம் இல்ல சார். ஏதோ ஒரு ஆர்வத்தை அப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டேன் சார். சொன்னது தப்புதான். என்ன மன்னிச்சிடுங்க சார். என்ன வேணும் சொல்லுங்க சார். ஆனா கம்போசிங் மட்டும் கேன்சல் பண்ணுங்க சார் ப்ளீஸ். காலை வந்து கெஞ்சி கேட்டுக்கிறேன். எனக்கு அட்வைஸ் பண்ண வர்றியா? இல்ல சார். என்னமோ கர்நாடிக் சங்கீதம் வெஸ்டர்ன் ஃபியூஷன் சொல்லி ஏத்தி விடுற. அவன் ஒண்ணும் தெரியாமல என்கிட்ட வந்து பேசுற. யோ கர்நாடிக் மியூசிக் வெஸ்டர்ன் மியூசிக் பத்தி உனக்கு என்னடா தெரியும்? தெரியும் சார்.
மறுபடி ரெண்டு ஓ கத்து முறப்படி கத்துக்கிட்டாங்க திமிரில பேசுறியா இல்ல சார். 500 படம் 365 படம் ஹிட் சூப்பர் ஹிட் முறப்படி எந்த சங்கீதம் கத்துக்கல அதனால என்ன குறைஞ்சு போச்சு ஈஸியா எது வேணாலும் சொல்லலாம் ஒரு பாட்டு போடுறதா கஷ்டம் இல்ல சார். ஓ இப்ப என்கிட்ட சர்க்கிள்ங்கிறியா ஏன் சார் இப்படி எல்லாம் பேசுறீங்க ப்ளீஸ்? போட்ட பாட்ட மக்களை ரசிக்க வைக்கிறது அதை விட கஷ்டம் ஆமா சார். தெரியும்ல தெரியும். அப்ப நீ சொன்ன மாதிரி பாட்டு போடு வேணாம் சார். வேண்டாம் தெரியாது தெரியும் சார். தெரியுமா தெரியும். அப்ப பாட்டு போடு வேணாம் சார். போடுற வேணாம் சார். ஏய் இது பாத்ரூம் அல்ல பெரிய சங்கீத சக்கரவர்த்தி போடுற வாய்ப்பு கிடைச்சிடுச்சு. எப்படியாவது ஜெயிச்சு காட்டணும். அங்கிற டென்ஷன் ஆகாது. உன் வேலையை நீ ஒழுங்கா பார். சரிப்பா. வெற்றி தானா வரும். நீ நிச்சயம் ஜெயிப்பே. என் மனசுக்கு தோணுது. அண்ணே கடவுள் இருக்கான். நல்ல பண்ணு. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூண்ணே. அண்ணே இன்னைக்கு முழு நாள் ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ணாம உனக்காக நான் ப்ரே பண்ண போறேன்னு அசத்திருனே. நான் போயிட்டு வரேன். என்ன டைமாச்சு. கிளம்புப்பா. சித்தப்பா நானும் அக்காவும் உங்களுக்காக பிள்ளையா கோயில்ல 108 தோப்புக்காரனை போட போறோம். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூடா. தேங்க்ஸ் சுஜி.